Hi friends, welcome to Deepa's collection. இந்த வீடியோ ஒரு சண்டே ஸ்பெஷல் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே இருக்க தோட்டத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கு வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல செடி வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே தோட்டம் ஃபுல்லாகவே படர்ந்துடும். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். செப்பரேட்டாக நான் அந்த கிழங்கு நாங்கள் எடுக்கிற வீடியோ மட்டுமே ஷார்ட்ஸில் நான் போடுறேன் கண்டிப்பாக. அண்ட் நான் பேச ஆரம்பிக்கும் போது பேக்ரவுண்ட் சவுண்டுமே உங்களுக்கு கேட்டிருக்கோம். சேவல் சவுண்ட் சிஸ்டம்மே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கூடவே. இது பார்த்திங்கன்னா குண்டு மல்லி செடி ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய எப்படி சொல்கிறது, கும்பலாக அந்த க்ரீனிஷாக பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்குது. பூ நிறைய வைக்கலை, அந்த இலையெல்லாம் எடுத்து விட்டால் தான் திரும்ப மொட்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கனகாம்பரம்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த தோட்டம் ஃபுல்லுமே கனகாம்பர செடி போட்டிருப்பாங்க. எங்கள் பாட்டி அதை பறித்து கொடுப்பாங்க. பக்கத்துலலாம் நாங்கள் போய் அதை சேல் பண்ணிட்டுலாம் வருவோம். அந்த மாதிரி நிறைய செடி இருக்கும். பக்கத்துலேயே வாழை மரமும் இருக்குது. இது இலக்கி கொலை தள்ளி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே கற்பூர வாழையுமே இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா காய் விட்டுருக்கு. செம்மையாக இருக்குங்க. தோட்டத்துக்குள்ளே பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஃபுல்லாக வீக்லி நம்மளோட ஒர்க் ப்ரெஷர்லேருந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. பக்கத்துலேயே கிணறுமே இருக்குது. அதில் மீனுமே விட்டு வச்சுருக்காங்க. நான் அந்த கிளிப்புமே காமிக்கிறேன். இந்த செடி பார்க்கும்போது தான் எவ்வளோ அந்த க்ரீனிஷாக உங்களுக்குமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மொட்டு இருந்துச்சுன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே எலுமிச்சை மரம் இருக்குது. மரம்ன்றதை விட இது கொடி எலுமிச்சை. கொடி எலுமிச்சை. ஓகே, நீ சொன்னது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நிறைய காய் விட்டுருக்கு. ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லுமே வந்து நல்லா காய் காய்ச்சிருக்கு இந்த டைமு. அண்ட் இவங்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கான ஒரு அத்தியாவசியமாக என்னென்னலாம் நமக்கு தேவையோ நிறைய அந்த விஷயங்க இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பெரண்டை செடியுமே வளர்ந்துருக்கு. அவங்க அதை அடிக்கடி யூஸ்மே பண்ணுவாங்க. பக்கத்துலேயே தூதுவளை செடியுமே இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவுமே வரும். பக்கத்துலேயே வேறு ஏதாச்சும் செடி அதே மாதிரியே முளைக்கும். பாருங்க, ஒரு மினி சாத்துக்கொடி மாதிரி இருக்கு. எப்படி? ஆமாண்டி, இது வந்து எலுமிச்சம்பழம், பட் மினி சாத்துக்குடி. இது வந்து ரஃப்பாக இருக்கும். தோல் செம்ம ரஃப்பாக இருக்கும், அழுத்தவே முடியாது. பட் ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்குமா. பக்கத்து இதுக்கு இந்த சைட்லேயே வந்து சுண்டைக்காய் செடி இருக்குது. என்ன சுண்டைக்காய்லாம் நாங்கள் பார்த்தது இல்லையான்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் நான் இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இது வந்து பூ விட்டு நல்லா காயெல்லாம் காய்ச்சிருக்கு. வேணும்னா நாங்கள் வரும்போதெல்லாம் நாங்களுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவங்க வீட்டுக்குமே அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லுமே இந்த சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு இடம் விடாமல், தரையில் ஒரு இடம் விடாமல் இருக்கும். உங்களுக்கு கேப்பே கொடுக்காமல் வளர்ந்துடும். நிறைய காயுமே வைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அழகான தோட்டம் இது. இது என் பக்கத்துலேயே ஒரு அழகான கிணறு. கிணத்துக்குள்ள மீன், நான் சொன்ன தொட்டி மீன் இது உள்ளதான் இருந்தது. லாஸ்ட் டைம் நான் காமிச்சேன் மீன். இதில் நல்லா பெரிய பெரிய மீன்க கூட இருக்கு. கிணறு அல்கி வச்சு அழகாக இருக்கு மழைக்கு. அப்புறம் இந்த சைடு பப்பளி காயும் காய்ச்சிருக்கு. கிணத்து பக்கத்தில் செம்மையான ஒரு தோட்டம். மெயின்டெனன்ஸே பண்ணாத ஒரு தோட்டம். ஆமாம், என் தங்கச்சி மெயின்டைன் பண்ண. இதுதான் வந்து ஆண்மரம். இதில் வந்து காய்க்கவே காய்க்காது. இந்த மாதிரி கொடியாக இருந்துச்சுன்னா காய்க்காது. அப்படியே அந்த மரத்தை பெண் மரம் அங்கே இருக்குது. இது மரம் பக்கத்தில் பெண் மரம் இருந்தால் நல்லா காய்க்கும். துளசி, கத்தாழை. மினி தோட்டம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. கிணத்துக்குள்ளே கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மீன் தான் விட்டு வச்சுருக்காங்க. நாட்டு மீன் இது. எவ்வளோ இருக்குது பாருங்கள்.
எந்த பக்கம் போனாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருவி கத்திக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் சேவல் கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. கேட்குறதுக்கும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. நேச்சுரல் சவுண்ட் சிஸ்டம் இல்லைங்களா? ரொம்பவே எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சண்டே இந்த ஒரு தோட்டத்துக்குள்ளே இருந்து இதெல்லாம் பார்க்குறதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன் இல்லைங்களா, சேப்பங்கிழங்கு செடி, அதுதான் இது. பக்கத்தில் நான் லாஸ்ட் டைம் காமிக்கும்போது இதில் வெறும் இலை தான் இருந்துச்சு இந்த பப்ளி மரத்தில். இப்போ எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். இப்போ மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்குகிற அந்த பப்ளி பழம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளே ஒரு கொட்டை கூட இருக்காது. இதெல்லாம் வந்து நாட்டுப்பழம், ஃபுல்லாக கொட்டை இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே நான் காமிச்ச அந்த சேப்பங்கிழங்கு செடி பாருங்கள், காய் வச்சுருக்கு, மேலேயே தெரியுது. மண் அணைச்சா இன்னும் நிறைய வரும். பட் நிறைய தோட்டம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவ்வளோ ஓவர் மெயின்டைன் பண்ண மாட்டோம் இந்த செடியை. இது ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கிழங்கு தான். இதுதான் சேப்பங்கிழங்கு. தனியாக இதை எடுக்கிறது மட்டும் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். எங்கள் பாட்டி எடுத்திருப்பாங்க, இதை மொத்தமாக எடுத்திருப்பாங்க. இதுதான் அந்த மெயின் காய் ஃபஸ்ட்டு வச்சது, அது ரொம்ப பெருசாக ஆகிடும். அண்ட் இவங்க இன்னொரு அழகி, பார்க்கும்போதே செம்மையாக இருக்காங்கல்ல, க்யூட்டாக இருந்துச்சுங்க. தொட்டியில் வளர்க்குறாங்க, சின்னதாக தான் இருக்குது, போக போக இன்னும் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கை நம்ம அந்த தொட்டி உள்ளே வச்சோன்னா கரெக்டாக வந்து நம்ம கையை கடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. நான் கை வைக்கல, என் தங்கச்சியை தான் கை வைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் வைக்க மாட்டேன்னிட்டு இருந்தா. அது வந்து வாய் வைக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே இவங்க வளர்க்காத ஒன்றுன்னு இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தொட்டி, இந்த பக்கம் தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது மீன். இதிலேருந்து நிறைய கப்பீஸ்லாம் எடுத்துகிட்டு போய் தான் அந்த தொட்டியில் விட்டுட்டாங்க. அதனால் இப்போ இதில் இந்த 3 மீன் மட்டும்தான் தொட்டியில் விட்டு வச்சுருக்காங்க. சைடில் மிளகா செடியுமே இருந்துச்சு. இப்போது இங்கே எங்கள் பாட்டி இருக்கிற வீடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தோம். அப்போது சுற்றி வந்து வீடுங்களே கண்ணுக்கு எட்டின தூரத்துக்கு ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகா செடிலாம் ஃபுல்லாக தோட்டம் மாதிரி போட்டு வச்சுருப்போம். பாட்டி தாத்தாலாம் தான் பறிப்பாங்க. அதை எல்லாமே இந்த தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வருது. செம்மையாக இருக்கும். அந்த நாளுமே வந்து இப்போ நினச்சா கூட அந்த மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியுமான்றது தெரியல. அதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்டான ஒரு டேஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இங்கே தோட்டத்தை ரவுண்ட் அடிச்சிட்ருக்க நேரத்தில் சைடில் பிரியாணியுமே ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் செய்கிற மாதிரி இங்கே நாங்கள் எப்போவுமே சேர்ந்தோம் அப்படின்னா எங்கள் மாமாவும் அம்மாவும் தான் சேர்ந்து பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவுமே சைடில் உட்காந்துட்ருக்காங்க. புறாவுமே வந்து வளர்க்குறாங்க. அதோட குட்டி பாருங்கள் இப்படி இருக்கிறது. அப்புறம் வளர்ந்தா எவ்வளோ க்யூட்டாக மாறுதில்ல. கண்ணு மட்டும்தான் அப்படியே குண்டாக தெரியுது அந்த குட்டியில். நம்ம வீடியோ எடுக்கிறோன்ட்டு அவங்க அம்மா பாருங்கள் சைடில் போய் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயே போயிட்டாங்க. 2 இருக்குது இதே மாதிரியே. ஒரு ஒயிட்டியுமே இருக்குது. நான் அதையுமே காமிக்கிறேன். நான் வந்து இங்கே புறா பார்த்துட்ருக்க டைமில் பின்னாடி ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னை முட்டிக்கிட்டே இருக்கிறான். அதையுமே நான் காமிக்கிறேன். சூப்பர் க்யூட்டாக இருக்குல்ல. அதோட குட்டியுமே அடியில் இருக்குது. சைடில் பிரியாணியுமே ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் எங்கள் அம்மா பின்னாடி அந்த புறாவை நீங்கள் நோட் பண்ணிங்களா? செம்மையாக இருந்துச்சு இல்லை? பேக்ரவுண்ட் அது பறக்கிறது. அந்த சைடில் பின்னாடி தெரிஞ்சிச்சு பார்த்திங்களா க்ரீனிஷாக? அங்கேருந்து தான் நம்ம அந்த செடி எல்லாமே நான் காமிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பின்னாடி இருந்து என்னை இடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னேன்ல, அது இவன் தான். நம்ம கொஞ்ச நேரம் அந்த சைடு புறாவை பார்த்துக்கிட்டு இருந்தால் பின்னாடி இருந்து முட்டிக்கிட்டே இருக்கிறான். நல்லா இவனுக்கு இந்த மாதிரி முட்டுறதுக்குனே தனியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம் எங்கள் மாமா. கை வச்சு இப்படி பண்ணால் முட்டுறது. அதனால தான் ஆளுங்க நின்னாலே முட்டிகிட்டு இருக்கான். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இவங்களுக்கு. நல்லா இப்போதைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க முட்டுறதுக்கு. இதோட இந்த vlog நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சா இந்த vlog பார்த்ததில் அப்படின்ட்டு நீங்களுமே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.